Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்குனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 14 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மோமோய் வந்து டெட்சுவோட டி-ஷர்ட் வந்து தர்றா. அந்த டி-ஷர்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு குராகோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் நான் இன்னொரு மெசேஜ் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நாளையில இருந்து ஃபர்ஸ்ட் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு பையன் வர போறான். அவன் பேர் ரியோட்டோ கீசே அப்படினு சொல்றா. அவனுக்கு ஒரு மென்டாரா இருந்து எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க அப்படினு மோமோய் சொல்றா. அன்னைக்கு நைட் நீஜிமரா அவங்க கோச் கிட்ட வந்துட்டு நீங்க ஆகாசியை கேப்டன் ஆக்குங்க அப்படினு சொல்றா. எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு புரியல. போன வருஷமும் நீ இப்படிதான் வந்து ஆகாசியை வைஸ் கேப்டன் ஆக்குங்கன்னு சொன்ன. அவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப இப்ப செகண்ட் இயர் இருக்கும்போது கேப்டன் ஆக்குங்கன்னு சொல்ற. போன வருஷமே நானும் நம்மளோட கோச் வந்துட்டு அவனோட பொட்டன்ஷியல் நல்லா இருந்தனால வைஸ் கேப்டன் ஆகணும், இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் நிஜிமரா வந்துட்டு என்னோட அப்பா கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாரு. நான் நேஷனல் கேமுக்கு போறப்ப அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் கேமை பத்தி கண்டிப்பா யோசிக்கவே மாட்டேன், நான் அவரை பார்க்க தான் போவேன். அதையும் மீறி நான் வந்து லேண்டா கூட என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுக்க முடியாது, நான் ஒழுங்கா லேண்டுக்கவும் மாட்டேன், என்னை மன்னிச்சுங்க, இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜிமரா சொல்றான். அந்த கோச்சே வந்துட்டு சரி நான் இது நம்மளோட மெயின் கோச் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நிஜிமரா பேசிட்டு அப்படியே கதவு திறந்து வெளியே வரப்ப பார்த்தா ஆகாசி நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். இதெல்லாம் சரி உனக்கே தெரிஞ்சு போச்சு, அதனால நானே சொல்லிடுறேன், இப்ப நீ தான் நம்ம டீமோட கேப்டன் அப்படின்ட்டு நிஜிமரா சொல்றான். ஆனா இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலையே அப்படின்னு ஆகாசி சொல்றேன். நான் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் நானே கேப்டன் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிஜிமரா கேட்கறான். நேரம் ஆகாசி அமைதியாவே இருக்கிறான். என்ன கேப்டன் ஆக போறேன்னு நினைச்சு பயப்படுறியா அப்படின்னு நிஜிமரா கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உங்க அப்பாவோட நிலைமை நினைச்சுதான் கவலைப்படுறேன் அப்படின்னு ஆகாசி சொல்றான். ஆனா எனக்கு இப்ப எந்த கவலையுமே இல்ல, நான் உனையே தான் நம்பி இருக்கிறேன் கேப்டன் ஆகாசி அப்படின்னு சொல்லிட்டு நிஜிமரா கிளம்பிடுறான். இன்னொரு நாள் செகண்ட் டீமோட சேர்ந்து கீசே குரகோ ரெண்டு பேரும் கம்பைன் ஆகி விளையாடுறாங்க. கீசே அப்பதான் குரகோட எபிலிட்டியவே ரியலைஸ் பண்றான். இவன் கண்ண முடி திறக்கக்குள்ள பார்த்தா இவன் கையிலே பந்து வந்து இருக்குது. இந்த மாதிரி அவங்க நல்லா விளையாண்டு அந்த கேமையுமே வின் பண்ணி கொடுக்குறாங்க. மிடோரிமாவுமே வந்துட்டு கீசே இந்த அளவுக்கு வேமா இம்ப்ரூவ் ஆவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஆகாசி கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்ப குரகோட டேலண்ட் நீ இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு ஆகாசி கேட்கறான். இல்ல நானும் மோரசகிபாரா நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மிடோரிமா சொல்றான். கீசேவும் ஹைசகியும் தானே ஒரே பொசிஷனுக்கு வேற இருக்காங்க அப்படின்னு மிடோரிமா சொல்றான். ஆமா அவனை பத்தி பேசுறப்ப இன்னைக்கு அவனை பிராக்டிஸ் காலா காணும்ல அப்படின்னு ஆகாசி சொல்றான். இருந்தாலும் என்ன பண்றது, அவன் வேற நல்லா தான் விளையாடுறான், சோ அவனை மெயின் டீம்ல வச்சுட்டு கீசேவா அவனுக்கு சப்ஸ்டிட்யூட்டா வச்சிருப்போம் அப்படின்னு மிடோரிமா சொல்றான். இல்ல நான் அப்படி திங்க் பண்ணல அப்படின்னு ஆகாசி சொல்றான். கீசே கூடிய சீக்கிரமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருவான். ஹைசகி அவனுக்கு மேட்சிங்காவே கண்டிப்பா இருக்க மாட்டான். ஹைசகியோட இந்த முரட்டுத்தனமான வேலையெல்லாம் நம்ம டீமுக்கு செட்டே ஆகாது, அவனை டீமை விட்டு கிட் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆகாசி கொஞ்சம் சீரியஸா சொல்றான். அப்பதான் மிடோரிமா வந்துட்டு ஆகாசியோட இன்னொரு ஃபேஸையே நோட் பண்றா. ஆகாசி எப்பவுமே நார்மலா காமா இருக்கக்கூடிய ஒருத்தன் தான், ஆனா சம்டைம்ஸ் அவன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒருத்தனா இருக்கான். ஆனா அது என் கணக்கு மட்டும்தான் அப்படி இருக்கானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படி உண்மையிலே என் கணக்கு அப்படி தெரிஞ்சா இந்த ரெண்டுல எது உண்மையான ஆகாசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர மிடோரிமாக்கு தெரியல. அதுக்கடுத்து ஆகாசி ஹைசகி கிட் பண்ண சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிஜிமராவும் அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான் ஹைசகி டீம் மட்டும் கிட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. அப்ப இவங்களோட கோச் வந்துட்டு எல்லாரும் இங்க வந்து நில்லுங்க, இன்னும் நமக்கு நேஷனல் கேமுக்கு 2 மாசத்துக்கும் கம்மியா தான் டைம் இருக்கு, அதனால இதுக்கப்புறம் நம்மளோட கோச் தான் உங்களை லீட் பண்ணுவாரு அப்படின்ட்டு சொல்றாரு. ஏதோ அந்த மெயின் கோச் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் கடுப்பாயிடுறான். அவர் பார்க்க எப்பரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கேக்குறான். ஓ ஆமா நான் மறந்தே போயிட்டேன், உனக்கு இதான ஃபர்ஸ்ட் டைம், நீ அவரை பாத்துக்க மாட்டல அப்படின்ட்டு சொல்றான். அப்ப பார்த்தா அவர் குரோகோட ஷோல்டர்ல கை வச்சு என்ன குரோகோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒரு வயசான ஆளு தான், அவர் தான் மெயின் கோச்சிங்க. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கேக்குறான். என் டீம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸோட நேமும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்பதான் ஆகாசியுமே சொல்றான் அவர் எப்பவுமே நம்மளோட பிராக்டிக்ஸ் பாக்குறதுக்காக வருவாரு, மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்மளோட கேம் பிளேவை பார்த்துட்டு போயிருவாரு அப்படின்ட்டு சொல்றான். சே பரவாயில்லையே தங்கமான மனுஷனா இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். அப்பதான் ஆமினி வந்துட்டு தம்பி தம்பி தப்பு கணக்கு போடாத அப்படின்ட்டு சொல்றான். அவர் முன்னாடி வந்து சொல்றாரு இதுவரை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்த பிராக்டிக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதுக்கப்புறம் தான் நீங்க ஹார்டாவே பிராக்டிஸ் பண்ண போறீங்க, ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் ரொம்ப எங்க இருக்கிறதுனால நீங்க ஒன்னும் செத்தலாம் போயிட மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சொல்லு பாப்பா இந்த ஆளு நைஸ் அப்படின்னு ஆமினி சொல்றாங்க குரோகோ கிட்ட. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஆகாசியை முன்னாடி கூப்பிட்டு இவன் தான் உங்க டீமோட புது கேப்டன் அப்படின்ட்டு சொல்றாரு. தேர்ட் இயர் பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முன்னு பேசிட்டு இருக்காங்க. தேர்ட் இயர் பசங்களுக்கு எல்லாம் இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், பட் இது வந்துட்டு நம்ம டீமோட நல்லதுக்காக தான், சோ இதை நீங்க எல்லாரும் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இவங்க எல்லாரும் சாயங்காலம் அப்படியே ஒன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப மோரசகிபாரா வந்துட்டு எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்ட்டு சொல்றேன். ஆமா அவன் நல்லா விளையாடுவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ள கேப்டன் ஆவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு ஆமினே சொல்றான். குரோகோ வந்துட்டு செகண்ட் இயர் தான் இவன் படிக்கிறான், அதுக்குள்ள இவன் மேனேஜ் பண்ணிக்கிறான் அந்த கேப்டன்ஷிப் பொசிஷன் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு மிடோரிமா வந்துட்டு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஆகாசி இதை பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவான், அவன் ஒரு ரிச்சான ஃபேமிலில இருந்து வந்தவன், அவனுக்கு எல்லாரும் வின்னிங் நோக்கி எப்படி கொண்டு போகணும் நல்லா லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், நம்ம கேப்டன் நிஜிமராவோட அவன் நமக்கு பெஸ்டான கேப்டனா இருப்பான் பாருங்க அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். அடுத்த நாள் காலையில பிராக்டிஸ்ல மிடோரிமா மோரசகிபாரா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. டேய் நீ நேரா அவனுக்கு ஸ்கிரீன் வச்சிருந்தா அப்படின்னா எனக்கு பால் ஃப்ரீயா இருந்திருக்கும், நான் ஷூட் பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு மிடோரிமா கத்துறா. நான் ஒன்னும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, நீ எதுக்கு பால் என்கிட்ட பாஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மோரசகிபாரா சொல்றான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ கேப்டன் ஆகாசி இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜிமரா கேக்குறான். அந்நியார குரோகோ இவங்க ரெண்டு பேர்கிட்டே வந்துட்டு இப்பெல்லாம் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நானே உங்களை பீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீ பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விளையாடுவோம், எந்த டீம் மொத 10 பாயிண்ட் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். குரோகோ ஆமினே கீசே 3 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. மிடோரிமா மோரசகிபாரா ஆகாசி 3 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. கீசேவும் ஆமினேயும் குரோகோ வச்சு லேண்ட் வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க டீம் 7 அப்புறம் ஆகாசியோட டீம் 3ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. டேய் ஆகாசி நீ ஏக்கற இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க, நீ உன்னோட பெஸ்ட் குடுற அப்படின்னு சொல்லிட்டு மோரசகிபாரா கேக்குறான். நான் என்னோட பெஸ்ட் தான் குடுக்குறேன், அவங்க எல்லாம் நல்லா விளையாடுறாங்க, நான் என்ன பண்ண அப்படின்னு ஆகாசி சொல்றேன். மோரசகிபாரா மிடோரிமா கிட்ட பேச முடியாம சும்மா நின்னுகிட்டு இருக்கான். அடுத்து குரோகோ கரெக்ட்டா பாஸ்கெட்டுக்கு நடுவுல பாஸ் பண்ணிடுறான். கீசே ஆமினே ரெண்டு பேரும் வந்து மோதிடுறாங்க. இது எனக்கு வந்த பாஸ் இது எனக்கு வந்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இத மோரசகிபாரா மிடோரிமா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன்டா இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சே நம்ம சண்டை போறப்ப இவ்வளவு கேவலமா தான் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அந்நியாரம் நிஜிமரா உள்ள வர ஆகாசி வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் பிராக்டிஸ்க்கு குரோகோ உள்ள வரான். கீசே ஆமினே எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் மிடோரிமாவே ஆள காணுமே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க வந்து செகண்டரி டீமுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றேன். அவங்க பார்த்தா ஆப்பனண்ட் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவமினேவே 50 ஸ்கோருக்கு மேல எடுத்துட்டான். டேக்கோ 132 ஆப்பனண்ட் 48 சொல்லிட்டு தான் இருக்குது பாயிண்ட். அதுக்கப்புறமா அவமினே மறுபடியும் எல்லாரையும் தாண்டி போய் ஒரு ஷூட் பண்ணிட்டு திரும்பி வரப்பதான் அவன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான். இவங்க எல்லாம் கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத. சாயங்காலம் அதே மாதிரி அவமினே மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கப்போ குரோக்கோ ஒரு 2 வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் திரும்பியே பாக்குறான். நீ ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேட்கறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே கழுத்து அந்த பக்கம் திருப்பிக்கிறான். அப்புறம் மறுபடியும் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆனா அப்பயும் சொல்லாம நிப்பாட்டிடுறான் அவமினே. அந்நியார் சும்மா ஆப்போசிட்ல ஒரு 2 பசங்க நடந்து போறாங்க. அதை குரோக்கோ வந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான். நீ உன்னோட புது ட்ரிக்க பழகினதுக்கு அப்புறமா எப்ப பாரு இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேடா யாரையாவது அப்படின்னு அவமினே கேட்கறான். ஆமா, இது என்னோட மிஸ் டைரக்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றேன். அப்படி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி மோமோய் வந்து ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. நாங்க பேசுறப்ப இப்படி குறுக்கால புந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். என்னத்த பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு மோமோய் கேட்கறா. அப்ப குரோக்கோ வந்துட்டு மோமோய் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மூஞ்ச பாக்குறா. இவ வந்துட்டு வச்சக்க நோக்காம குரோக்கோட மூஞ்சியே பாக்குறா. உன்னை எப்பவுமே யாராவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாங்க அப்படின்னா நீயுமே அவங்களை திரும்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பாப்பா. அதான் அவனோட ஹேபிட் அப்படின்னு குரோக்கோ கரெக்டா சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் டிஃபரெண்டாவே இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணுவேன். அதான் என்னோட டேலண்ட் அப்படின்னு குரோக்கோ சொல்றேன். சரி, எங்க என்னோட ஹேபிட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லு பாப்போம் அப்படின்னு அவமினே கேக்குறான். நீ எப்பவுமே பொய் சொல்லும் போது எங்களோட கண்ணை பார்த்து பேச மாட்டேன், அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றேன். ஏன்னா இப்ப கடைசியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவமினே இதை பண்ணிருப்பான். சோ நானா அதை உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு எப்ப சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு குரோக்கோ சொல்லிடுறேன். அப்ப நேரம் கீசை மிடோரிமா முரசகி பாரா எல்லாருமே வந்துடுறாங்க. கீசை வந்துட்டு போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறான். அந்நேரம் மோமோய் வந்துட்டு இல்ல நாளைக்கு எனக்கு கேம்க்கான டேட்டாவை நான் ஆகாஷ் கிட்ட கொடுக்கணும், அதனால நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முன்னாடி நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. இது மோமோய் பார்த்து சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு நாள் பிராக்டிஸ் அப்ப அந்த மெயின் கோச் கிட்ட அசிஸ்டன்ட் கோச் வந்து பேசுறாரு. நம்மளோட செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே அவங்களோட பொட்டன்ஷியல் ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு நார்மல் மிடில் ஸ்கூல் பசங்களோட இப்ப ஹைலி டேலண்டடாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு என்னவோ இது ஆப்போசிட்டா தான் தோணுது. இன்னும் அவங்க டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு தோணுது. இன்னும் யாருமே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணவே இல்லை. அப்படி ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ரூமர்ஸ் அவங்கள ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விக்டரி இப்போ வந்துட்டு கேரண்டி ஆகி போச்சு அப்படின்னு இந்த கோச் சொல்றாரு. அடுத்த நாளே மோமோய் இவங்க எல்லார்கிட்டயும் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றா. ஆனா இவங்க யாருமே ஒன்னும் அவ்வளவு சந்தோஷமாலாம் இல்ல. எப்பயுமே நாங்க வின் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா தான் இருக்காங்க. அப்ப ஆகாசியமே வந்துட்டு வின்னிங்ன்றது நல்லதுதான். ஆனா நம்மளோட டீமுக்கு நான் புது சஜஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம டீம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கனால எல்லா மேட்சும் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மோட்டிவேஷன் இல்லாம போயிடக்கூடாது. அதனால இப்போல இருந்து ஒரு பிளேயரும் ஒரு கேம்ல 20 பாயிண்ட் எடுத்து ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றேன். ஓகே, இந்த டீலும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீசை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவமினே கிட்ட கேட்கறான். அவமினே வந்துட்டு சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ சலிச்சுக்கிட்டே சொல்றான். கீசை வந்துட்டு என்னடா இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்ப நீ தான் எக்ஸைட்டிங் ஆவ, இப்ப என்ன ஏதோ செத்து போன மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கறேன். நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா இதை பத்தி எதுக்கு கவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே கேட்கறேன். அப்ப ஆகாசியமே வந்துட்டு கடந்த கொஞ்ச நாளா நீ ஏதோ சரியா மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி தெரியுது, இப்படியே நீ இருந்தப்பனா அது நம்மளோட டீம் அஃபெக்ட் பண்ணும், அதனால ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்றேன். சரி நான் ஸ்கோர் பண்ணணும்னா இப்ப என்ன ஸ்கோர் பண்ணி தரேன் உங்களுக்கு அவ்வளவுதானே அப்படின்னு அவமினே சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டே குரோக்கோ வந்து அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசுறான். அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓ நீ அந்த அவமினேன்னு சொன்னி அவன் இப்ப பிராக்டிஸ் ஸ்கிப் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அதனால உனக்கு இது புரியும் சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான் இவன். ஆனா நீ ஃபர்ஸ்ட் முரசகி பாரான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னி அவன மாதிரி இவன் இல்லையே, இவன் பேஸ்கெட் பால் மேல நிறைய லவ்வோட தானே இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த அவமினே பத்தி நீ என்கிட்ட இன்னும் நிறையவே சொல்லியிருக்கிறான். அவன் தானே உனக்கு முத நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கான். சோ இப்போ வந்துட்டு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான நேரம் அதுதானே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கலக அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் சொல்றான். குரோக்கோமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவன் வந்துட்டு இன்னொரு 2 கேம் நாங்க வின் பண்ணிட்டா நேஷனல்ஸ் வந்துரும், அதுக்குள்ள நீ தோத்துறாத, நேஷனல்ஸ்ல நம்ம ப்ராமிஸை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறான். அதுக்கப்புறமா அவமினே ஒரு கேம்ல வேற லெவல்ல விளையாடுறான். நான் எந்த அளவுக்கு ஹார்டா ட்ரை பண்றேனோ அந்த அளவுக்கு பேஸ்கெட் பால் எனக்கு போர் அடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அப்பதான் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் இவன் நான் கேமே ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கிட்ட சொல்லிருப்பான். குரோக்கோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருப்பான். இந்த சீன்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இப்போ நேஷனல்ஸ் கேம் நடக்க போகுது, அந்த ஒரு இடத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் வந்து அவமினே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான். நேர குரோக்கோ வந்துட்டு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கிட்ட கேக்குறான். ஓ இவன் வந்துட்டு அவமினே கூட போன வருஷம் கேம்ல விளையாண்டா, அந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போச்சு, இவனுமே அவமினே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்வர்ட் தான் அப்படின்ட்டு மோமோய் சொல்றான். அவனுமே வந்துட்டு இந்த வருஷம் நான் அவங்க டீமை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்லி 2 பேர் கை கொடுத்துக்கிறாங்க. அந்நேரம் குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவனோட ஃப்ரெண்ட் ஓடி வந்து இவனை கட்டி பிடிக்கிறான். ஓகே வரா பார்த்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் இந்த நாளுக்காக தான் ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தேன், சோ நாங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வரா சொல்றான். குரோக்கோ வந்துட்டு நாங்களும் தான் அப்படின்ட்டு சொல்றான். இப்போ டேக்கோ டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறாங்க. அவமினே நல்லா லாடா ஆப்பனன்ட் கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவமினே கிட்ட கை கொடுத்திருப்பாலே ஒரு ஃபார்வர்ட், அவனே வந்துட்டு அவமினே ஒரு மான்ஸ்டரா நினைக்கிறான். இவன் கூட என்னால கண்டிப்பா வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிவ் அப் பண்ணிடுறான். சோ இதுக்கப்புறமா தான் அவமினே வந்துட்டு குரோக்கோ கூட அந்த லாஸ்ட் ஃபிஸ்ட் பம்ப் கூட பண்ணாம போயிருந்திருப்பான். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமினே ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் கோவத்தோட வெளியே போயிடுறான். அப்ப குரோக்கோக்கு போன் வருது. ஓகே வராதான் போன் பண்ணிருக்கான். நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றான். என்னால சுத்தமா பேசவே முடியல, என்னைய மன்னிச்சிரு, ஆனா நீங்க வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். குரோக்கோவும் ஆமா அப்படின்னு சொல்றான். உனக்கு கங்க்ராச்சுலேஷன், நானும் உன்னை சேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன், ஆனா நாங்க இப்ப போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல, என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகி வர போன்ல ரொம்ப அழுதுகிட்டு குரோக்கோ கிட்ட சொல்றான். இன்னொரு பக்கம் அவமினே வெளியே வந்து ஏதோ ஒரு இடத்துல தலையில துண்ட போட்டு ரொம்பவே அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் குரோக்கோக்கு ஓகி வராக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆகவே இல்லையே ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்ப குரோக்கோ செகண்ட் இயர் தான் படிக்கிறான். தேர்ட் இயர் படிக்கிறப்ப அதாவது அடுத்த நேஷனல்ஸ் கேம்ல தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். அது வந்துட்டு இனி வரப்போற எபிசோட்ஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.